ஓம் முருகா போற்றி. ஓம் சரவண பவ. என் அன்பு குழந்தையே, முருகன் இருக்க பயம் எதற்கு? நீ இதுவரை பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம். இப்போது நீ மலையென உயர்ந்து நிற்கப் போகின்றாய். அவர்கள் உன்னிடம் கை கட்டி நிற்கப் போகின்றார்கள். அப்பா உன்னை உயர்த்தி காட்ட போகின்றேன். நீயும் வாழ்ந்து எனக்கு முன்பால் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவாய். கவலையே வேண்டாம், உனக்கு நான் இருக்கின்றேன். வாழ்க்கை என்னும் பெரும் கடலில் புயல்களும் மலைகளும் அடிக்கத்தானே செய்யும். மனிதன் தேடும் ஒரே அடைக்கலம் அமைதியும் பாதுகாப்பும் தான். அந்த பாதுகாப்பை தான் தமிழ் முருகன் ஒரே வரியில் சொல்லுகின்றார், யாம் இருக்க பயமேன் என்று. ஆறுமுகனின் திருக்கரத்தில் இருக்கும் வேல் வெறும் ஆயுதமல்ல, அது கூர்மையான அறிவு, அகலமான சிந்தனை, ஆழமான ஞானம். சரவணபவ என்ற அச்சரம் உனக்கு ஒரு துணையாக இருக்கும். 6 அச்சரங்கள் கொண்ட அந்த நாமம் நம் உள்ளத்தில் இருக்கும் 6 தீய குணங்களான காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், மாச்சரியங்களை அளிக்கும் மகா மந்திரம். அவர் கையில் இருக்கும் சேவற்கொடி விடியலின் அடையாளம். இருள் என்ற மாயை விலகி ஒளி என்ற உண்மை பிறக்கும். இதுவே சான்று. நாம் இன்று சிந்திக்கும் மைய கருத்து என்ன தெரியுமா? மனிதன் தன் வாழ்க்கையில் சிந்திக்கும் அவமானங்களும் அதற்கு இறைவன் தரும் பேரருளும் தான் இதனுடைய மிகப்பெரிய மைய கருத்து. வாழ்க்கையில் யாருக்குமே அவமானம் வராமல் இருந்ததில்லை. நாம் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கும்போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை தவறாக பேசலாம், ஏளனம் செய்யலாம், ஒதுக்கி வைக்கலாம். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது அது இருட்டில்தான் இருக்கிறது. ஆனால் அந்த இருட்டும் அழுத்தமும் தான் அதை ஒரு பெரிய மரமாக மாற்றுகிறது. அதே போல மனிதனுக்கு வரும் அவமானங்கள் அவனை அழிப்பதற்காக அல்ல, அவனை பட்டை தீட்டுவதற்காக. உடம்பில் பட்ட காயம் மாறிவிடும், ஆனால் உள்ளத்தில் பட்ட சொல் ஆறாது. அந்த சொற்களை பாரமாக சுமக்காமல் உயர்வதற்கான ஆற்றலாக நீ மாற்றிக்கொள். முருகப்பெருமான் தன் பிள்ளைகளுக்கு சொல்வது என்ன தெரியுமா? உன்னை யாராவது அவமானப்படுத்தினால் கலங்காதே என்று. அது உன்னை உயர்த்துவதற்கான முதற்படி என்று நீ அதை மாற்றி வைத்துக்கொள். காலத்தின் சக்கரம் சுழன்று கொண்டேதான் இருக்கும். நீ பயம் கொள்ளாதே, உன்னை நீ சுருக்கியும் கொள்ளாதே. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம். காலம் என்பது மிக பெரிய வைத்தியன், அதே சமயம் மிகப்பெரிய நீதிபதியும் கூட. உன்னுடைய நிலைகள் எல்லாம் மாறும். இன்றைக்கு உன்னை பார்த்து சிரிப்பவர்கள் நாளை உன்னுடைய வெற்றியை கண்டு வியப்பார்கள். யாசகம் என்ற வெறும் பொருள் கேட்பது மட்டுமல்ல, உன் அன்புக்காக, உன் கவனத்திற்காக, உன் உதவிக்காக அவர்கள் உன்னை தேடி வரப்போகின்றார்கள். நீ கதி என்று உன்னிடமே இருக்கப் போகிறார்கள். பழி வாங்கும் என்ன மட்டும் வேண்டாம் குழந்தையே. நம்மை அவமானப்படுத்தியவர்களை நாம் பழி வாங்க தேவையே கிடையாது. நாம் நேர்மையாகவும் உழைப்போடும் உயர்ந்து காட்டும் வெற்றியே அவர்களுக்கு நாம் தரும் மிக சிறந்த பதில். இறைவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றான். நீதி வழங்குவதில் தாமதமாகலாம், ஆனால் நீதி மறுக்கப்படுவதில்லை. மலை போல் உயர்ந்து நிற்கும் கம்பீரம் போல உன்னை நான் மாற்றி காமிக்கின்றேன். அப்போது நீ மலை என உயர்ந்து நிற்பாய். அவர்கள் உன்னிடம் கை கட்டி கீழே நிற்பார்கள். முருகப்பெருமான் கூடிக்கொண்டிருக்கும் இடமெல்லாம் மலைகள். பழனி, திருத்தணி, சுவாமி மலை, பல முதிர்ச்சோலை. இந்த மலையெல்லாம் புயல் அடித்தாலும் மழை பெய்தாலும் மலை அசைவது கிடையாது. சாதாரண மனிதனுக்கும் மலை போன்ற மனமுடையவனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா? சாதாரண மனிதன் சிறு விமர்சனம் ஏற்பட்டாலும் நிறை தருமாடி போவான். பழியை மற்றவர் மீது போடுவான். தற்காலிக வெற்றியிலேயே மிதந்து கொண்டே இருப்பான். ஆனால் மலை போன்ற மனமுடையவன் விமர்சனங்களை தாங்கி உறுதியாய் நிற்பான். தன் பொறுப்பை உணர்ந்து உழைப்பான். நிலையான உயர்வை நோக்கி பயணிப்பான். நாம் வளர வளர நம்மை புறக்கணித்தவர்கள் தானாகவே நம் முன்னால் மரியாதை நிமித்தமாக நிற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அது அகந்தையால் வருவதல்ல, நம் உழைப்பிற்கும் இறை அருளுக்கும் கிடைக்கும் மரியாதை. அப்பா, நான் உனக்கு ஒரு வாக்குறுதி தருகிறேன். உன்னை உயர்த்தி காட்டுவேன். நீயும் வாழ்ந்து காட்டுவாய். கவலையே வேண்டாம். இது நான் உனக்கு கொடுக்கும் வாக்குறுதி மகளே. இங்கு இறைவன் ஒரு அதிகாரமிக்க தெய்வமாக பேசவில்லை. ஒரு தாயின் பரிவோடு, ஒரு தகப்பனின் தோழமையோடும் பேசுகின்றான். அப்பா, உன்னை உயர்த்தி காட்டுவேன்.
ஒரு தகப்பன் தன் பிள்ளை தன்னை காட்டிலும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்றுதானே விரும்புவான். தகப்பனான இறைவன் நம் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு ஏது கவலை? வாழுதல் என்பது என்ன? வாழ்வது என்றால் வெறும் மூச்சு விடுவது அல்ல. தடைகளை தாண்டி பிறருக்கு உதவியாக நேர்மையோடு வாழ்ந்து காட்டுவது. பயமின்மை, யாமிருக்க பயமேன் என்ற நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் உன்னை அசைக்கவே முடியாது. என்னை வீழ்த்த நினைக்கும் சொற்களை கேட்டு நான் சோர்ந்து போக மாட்டேன். என் உழைப்பையும் நம்பிக்கையும் ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இறைவனின் அருள் என் பக்கமே இருக்கிறது என்பதை நான் மறக்க மாட்டேன் போன்ற உறுதிமொழியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். துன்பங்கள் என்பது தற்காலிகமானவை. முருகன் அருள் மட்டுமே சாதகமானவை. வெற்றி நிச்சயம். வாழ்ந்து காட்டு. வேல் உண்டு உனக்கு வினையே கிடையாது. மயில் உண்டு உனக்கு பயமே கிடையாது. முருகன் இருக்க உனக்கு என்ன கவலை?